வெல்கம் டு ஷர்மி டெலிகேட் டிசைன் ஹனிகாம் ஸ்டிச் பார்க்கலாம். அதுக்கு நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணுறேன். இப்போது நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வரும். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போயிட்டு நம்ம பட்டன் ஹோல் மாதிரி பேக் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கே மேலே கொண்டு போய் கீழே பட்டன் ஹோல் மாதிரி இழுத்து ஒரு ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டாக அந்த லைனுக்கு லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ் தான். ஆனால் ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே தான் நம்ம த்ரெட்டை இழுக்க போகிறோங்க. பாருங்கள், மேலே கொண்டு போய் அப்படியே பேக் கொண்டு வந்து இழுக்கிறோம். எங்கே இழுக்கிறோன்னா அந்த த்ரெட்டுக்கு மேலே. சேம் பட்டன் ஹோல் ப்ராசஸ் தான். பார்க்க உங்களுக்கு ஒரு ஹனிகாம் ஷேப் கிடைக்குதா? என்னடா நான் மார்க் பண்ண இடத்த விட வேறு ஸ்டிச் போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் மார்க் பண்ணப்போ கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணலை. அதனால் ஸ்லீப்பிங் லைன் ஸ்டிச்சுக்கு சென்டரில் பேக் கொண்டு வரணும். அதுதான் இதோட மெத்தட். ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே லாஸ்ட்டாக எண்ட் நாட் போட்டு தான் முடிக்கணும் ஒவ்வொரு லைனுக்கும். இங்கே பாருங்கள், இதில் இருக்க சென்டர் பாயிண்டில் தான் பேக் கொண்டு வந்து நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அவுட்லைனாக செயின் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும்தான் போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் பீட்ஸ் ஒர்க் கூட போடலாம். இது நல்ல ஈஸியான ஸ்டிச்சும் கூட, நல்லா கிராண்ட் லுக்கும் கிடைக்கும். இந்த ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்க்க சென்டரில் ஹனிகாம் மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த ஸ்டிச்சு. hope you guys understand. லாஸ்ட் என்ன போட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.